வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழ். சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி கேவிபி ஐசிஐசிஐ பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர செக் பண்ணுங்கள். ஜாப் எக்ஸ்பயர் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதற்கும் அப்ளை பண்ணலாம். சியூபி சிட்டி யூனியன் பேங்க் ஒரு முன்னணி பிரைவேட் செக்டார் வங்கி. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கும்பகோணத்தில் தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த வங்கி இருக்குது. இங்கேருந்து பல்வேறு ஓப்பனிங்ஸ்க்கான ட்ரைவ் வந்திருக்குங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் கிடையாது. என்னென்ன எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் தகுதி, டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்களேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் கெரியர் பக்கத்தில் தான் அப்ளை பண்ண போகிறோம். cityunionbank.bank.in ஓகே /careers இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேட்டா அந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. மேனேஜர் லெவல், டெப்டி மேனேஜர், அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குங்க. இதை பொறுத்தவரையும் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டேட்டா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளை ஃபார்ம் இருக்கும். கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்ம் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா பதவிகளுக்கும் ஒரே ஃபார்ம் தான். நீங்கள் அந்த டெசிக்னேஷன் அப்ளை பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் போஸ்டிங் மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் இந்த ஒரு இடத்துல தான் அப்ளை பண்ணணும். அப்ளை ஃபார்ம் இருக்கும். ஸோ டேட்டா உள்ளே போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும் அப்படின்னா, சில பேருக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சியூபியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப அதே டீட்டெயில்ஸை கொடுக்குறப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதற்கு வேறு ஏதாவது இப்போ இமெயிலில் வருதுன்னா வேறு ஒன்று அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மித்தபடி பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் இது எல்லாமே கொடுத்துருவீங்க. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது சிட்டி யூனியன் பேங்க்கில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தான் ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் யாரை வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெல்விஷர், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யார் ஒரு மென்டார் மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் அப்படின்னோடனே இந்த சியூபியில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட்லேருந்து காட்டுறேன். ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்கள். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஜி டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு 22 வயசுலேருந்து 27 வயசு வரை உள்ள ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டிகிரியை 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூட் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ எல்லாமே இருக்குது. எழுத்து தேர்வு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் தமிழில் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே அப்படின்னா, ஸோ இந்த மேலே இருக்கிற போஸ்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அதெல்லாம் கிடையாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, பர்டிகுலர்லி இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இவங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லுமே எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வருது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால் என்ன அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க்கில் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதாவது அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஆர்டி போட்டிருப்பாங்க, எஃப்டி போட்டிருப்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக நீங்கள் அவங்களுக்கு ரெசால்வ் பண்ணணும். உங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண தெரில, புதுசாக ஒரு இதுக்கு வராங்க எல்லாமே. ஸோ அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் அட்டன்டிவாக கிளியர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஓகே, ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. சிம்பிளாக ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கான ஆப்டிடியூட், பேசிக் இங்கிலீஷ், ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுலேயும் இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ளை பண்ணுற எல்லாரையுமே அவங்க ஃபர்தராக ரிட்டன் டெஸ்ட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சூட்டபிலிட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க உங்களோட ரெஸ்யூம் எல்லாத்தையுமே, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் எடுக்கிறாங்க. இதுக்குமே டிகிரி அப்ளை பண்ணிக்கலாம் 30 இயர்ஸ் வரையும். பட் 3 இயர்ஸ் ஏதோ ஒரு பேங்க்கில் கிளரிக்கல் கேடரில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இது கட்டாயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு வேக்கன்சிக்கு. அடுத்து பிரான்ச் மேனேஜர்ஸ் பாருங்கள், ஒரு 3 இயர்ஸ் ஆஃபீஸராகவும் அப்புறம் 5 இயர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எய்தர் 3 இயர் ஆஃபீஸர் இல்லை 5 இயர் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ஏதோ ஒரு வங்கியில் வேலை பார்த்துருக்கணும். அப்புறம் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கும் அதுதான் மினிமம் உங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ்னாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அசிஸ்டன்ட்
ஜெனரல் மேனேஜர் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்ததில் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அங்கே வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. மீதி 4 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்து இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார்மை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. சிபி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் அப்ளிகேஷன் 2025 தான். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சூட்டபிளான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அவங்க ஃபர்தராக இதற்கான இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. பட் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆட்கள் இருப்பாங்க, அதை பொறுத்து தான். ஸோ ஒரு ட்ரை அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.